என்றென்றுமே சுகமாக வாழ்ந்திருப்பீர்கள். அரமனையிலே காசிமா நகரில் 7 குழந்தைகள் விளையாண்டு கொண்டிருந்தமே காரணம் என்னப்பா? அப்பா, உங்கள் தாயாகிய நல்ல தங்கா தாய் வீடு போறேன், ஆகையினால என வழி அனுப்பி வைங்கன்னு உன் தாயாகப்பட்டவள் என்னிடத்துல சொல்லியிருக்கிறான். அம்மா அப்பா அம்மா எனக்கு வயச பசிக்குதுமா. யூடியூப்ல வருதாமா? யூடியூப் இருக்குல்ல, லைவ் லோடு பண்ணி வைக்கிறாமா? மக்களுடைய பசியை பார்த்தீங்களா? அப்ப பசிக்குதுப்பா. அம்மா கிட்ட பால் குடிக்கிறானா? அப்ப கிட்ட குடிக்கிறான். அப்பா, நான் கூட பெரியவன், கொஞ்ச நேரம் பசிய வந்து தாங்கிக்குவேன். தங்கச்சி சின்ன குழந்தை, பசி பசினா அழுகுறாளே. அம்மா, அப்பா உங்களுக்கு பசிக்கிறதா? தேவி, அப்பா அந்த பயம் வச்சிருந்து வாங்கி கொடுப்பா. அதெல்லாம் கேட்டா பசி தீராது. அம்மா, உன் உயரத்துக்கு தான் உங்க அப்பா இருக்கிறான். வாங்கிட்டு கழுத்துங்க, போட்டோம். மக்கள் எல்லாம் பசி 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 என்று வாடுகிறார்கள். சாமி, நான் மக்களுடைய பசி திக்கிற தாய் வீடு போய் தானே ஆக வேண்டும். தாய் வீடு போகதான் உண்மைதாங்க தேவி. சாமி, என் வார்த்தை கேளாமல் வழிக்கு தாய் வீடு போயே திருவன்னு சொல்ற 7 மக்களை அழைத்து போகிறாய். உங்களுக்கு பாதுகாப்பா இந்த நாட்டின் எல்லை வரை நான் வரேன். அப்படியா? கூட வந்து உங்களை அனுப்பி வைக்கிறேன். அப்படியே ஆகட்டுங்க. சீக்கிரம் போலாமா? போகலாமே.
போறன்னு சொல்லும் போது இந்த காலகத்திலே பூனையானது குறுக்க வருது. பூனை சயனம் பொல்லாத சயனன்னு சொல்லுவாங்களே. கள்ளத்தங்கா சாமி ஒரு தாய் வீடு 7 மக்கள் அழைத்து போக வேண்டாம். உங்களுக்கு ஏதாவது ஒன்று நான் என் மனமெல்லாம் தாக்குவா. வேண்டாமடி பெண்ணே. சாமி கள்ளத்தங்கா அண்ணா பூனை சகன மாதிரி எனக்கு பொண்ணாலே சகன சாமி பூனை சகனம் அது பொல்லாத சகனம் கிடையாது. தடத்து வழியாக தன் குஞ்சுகளுக்கு தன் பிள்ளைகளுக்கு இறை தேடுவதற்காக வழியாக போகுது. அதெல்லாம் சகனம் கிடையாதுங்க. போய் வரமண்ணா எல்லாம் சகனம் இல்லையா பெண்ணே? மன்னவா சரி வாருங்க. மக்கள் 7 பேற்றை கொண்டு அழைத்து வரும் பொழுது என்ன என்ன என்று என்ன சக்கா முன்னவரா என்ன சயனம் பொல்லாத சயனம்னு சொல்லுவாங்க. தாயிடு போகாத பெண்ணே சாமி தேவி என்னை செக்கான் எதிர்வழியாக வித்து வருகின்றான். இது பொல்லாத சகுனம் பிறந்த இடம் போகாதன்னு சொல்றீங்களே சாமி. அந்த எண்ணெய் செக்கானாகப்பட்டவன் என்னை வித்தாத்தான் அவனுக்கு சோறு. அவன் பிள்ளைகளை காப்பாத்த அவன் தடவழியா எண்ணெய் வித்துக்கிட்டு போறான். இது எப்படிங்க சகனம்னு சொல்றீங்க? நான் தாய் வீடு போறேன் மண்ண, என்ன வழி அனுப்பி வைங்க மண்ண. இறைவா இதுவும் சயனம் இல்லையா? அப்பா பதிக்குதப்பா. அப்பா பாருங்க பொல்லாத நகமது
குறுக்கு அது போகுது. அந்த நச்சையை கட்டுட்டு நீ ஒரு தாய் வீடு போனா உனக்கு ஏதாயிரம் ஒரு இடுக்கம் என்றா எப்படி பெண்ணே நான் உயிரோடு இருப்பேன். மன்னவா, கண்ணே, பாம்பு சகனம் பொல்லாத சகுரன்னு சொல்றீங்களா சாமி? மன்ன பாம்பு சகனம் சகுனம் என்று பயணத்தை கிடைக்க வேண்டாம். பாம்பு சகுனம் எல்லாம் பொல்லாத சகுனம் கிடையாது. பாம்போ இல்லாம இடத்திலே மனிதர்கள் கிடையாது சாமி. தன் பிள்ளைகளுக்கு இறை தேடுவதற்காக அது வழிதனிலே போகுது. சகுனமே மக்களுடைய பசியத்துக்கு நான் போய் வரேன் மன்னா. தேவி, சகனம் என்று உன் பயணத்தை நான் தடுக்கிறேன்னா பாருங்க. விறகுன்னு சொல்லி தலையில வச்சு விறகு வித்துக்கிட்டு போட்ட போறான். ஒரு இடத்திற்கு ஒருவர் போவதா இருந்தா சயனம் இல்லைன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. ஒரு இடத்துல ஒரு சயனம்னு ஒண்ணு பார்த்தா கூட
அந்த இது பலிதமாகலன்னா அவங்க தப்பாதான் நினைப்பாங்க. இது எனக்கு ஆகாத செய்யணுமா தெரியுது. உன் தாய் வீடு போக வேண்டாம். பாருங்கள், உங்களை நான் எப்படியாவது நான் பார்த்துக் கொள்கிறேன். சாமி, ஒற்றை விறகு கட்டு வித்துக் கொண்டு வீதியிலே போகின்றா. இது பொல்லாத சகுனம், போக வேண்டாம் தேவின்னு சொல்றீங்களே சாமி. விறகு வித்தாத்தான் அவனுடைய பிள்ளைக்கு அவன் கஞ்சி ஊத்த முடியும். அதனால அவன் புலப்புக்காக அவன் விறகு வித்து போறான். இது எல்லாம் சகுனம் என்று சொல்ல வேண்டாம். எனக்கு வழி அனுப்பி வைங்க மன்னா. நீ ஒவ்வொரு வார்த்தை சொல்லும் போதும் என் மனமெல்லாம் கல்லடிபட்ட கண்ணாடி போலவே இருக்குதடி தேவி. சாமி, என்னைக்குமே என் வார்த்தையை தடுத்து பேசாத நீ. இன்னைக்கு ஒவ்வொரு வார்த்தையும் நீ தடுத்து தடுத்து இதெல்லாம் சயனம் இல்லைன்னு சொல்ற. பரவாயில்ல, வாங்க சீக்கிரமா போலாமா. ஐயோ மூலி பெண்ணிலவே இவெல்லாம் சைலம் இல்லைன்னு சொன்னேன். ஆனா ஒரு பெண்ணாகப்பட்டவள் ஒரு முன்ன போறன்னா அவள் மஞ்சள் குங்குமத்தோடு அவள் கட்டிய தாலியோடு ஒரு பெண்மணி போனானா அதை பார்த்து மங்களகரமான ஒரு விஷயம் சொல்லுவாங்க. ஆனா ஒரு கணவனை பறி கொடுத்த ஒரு பெண், மூலி பெண் முன்னாடி போறா. அவளை பார்த்துட்டு தாய் வீடு போக வேண்டாம், என் மனமெல்லாம் ஏற்கவில்லை. நல்ல தங்கா, ஆயிரம் சொன்னாலும் உங்களை அனுப்பி வைக்க எனக்கு மனமில்லை. போக வேண்டாம் பெண்ணே. இத்தனை சகுனமெல்லாம் சொன்னீர்களே, மக்களுடைய பசியை நினைத்து பார்த்தீர்களா சாமி? தேவி, மன்னவா, கண்ணே, மன்னவனை இழந்தவள் இந்த மண்ணுலகில் வாழக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. கணவனை இழந்தவன் இந்த கலியுகத்துல வாழக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. என்னதான் இருந்தாலும் எந்த சகுனத்தையும் நான் பார்க்க போறது கிடையாது. என் மக்களுடைய பசியை தீர்க்க நான் போய்த்தான் ஆக வேண்டும். கண்ணே, சாமி, இவ்வளவு வார்த்தைகள் சொல்லிய பிறகும் உன் தாய் வீடு போயே திருவனு போற 7 மக்களை அழைத்து போகிறாய். நல்ல தங்கா, அது 7 பிள்ளைகளே. நல்ல தங்கா, ஒரு பிள்ளை சேவமான
வார்த்தைகள் அடுக்குமொழியாக உரைத்தாலும் என் வார்த்தையை தட்டி கழித்து போகிறாய். 7 மக்களை அழைத்து செல்கிறாய். 7 பிள்ளையில ஒரு பிள்ளைக்கு சேதமானாலும் நான் எட்டி வந்துடுவேன். உன் சிரத்தை அறுத்து அந்த யமன்பதி சேர்த்திடுவேன். மக்கள் எல்லாம் பதம். தேவி, இறுதி முறையா ஒரு வார்த்தை சொல்றேன். நான் போறேங்க. அப்பா நாங்க மாமன் வீட்டுக்கு போறோமா? அடவாப்பா, தெய்வமே, இறுதி முறையாவது போயிட்டு வரன்னு சொல்லக்கூடாதா? என் தேவையாகப்பட்டவள் போற சுவாமின்னு சொல்றாளே. கண்ணே, நல்ல தங்கா, அடி பதனம் பதனமடி மக்கள் பதனமடி மாமன் வீட்டுக்கு போறோமா? பதனம் பதனமடி எல்லாம் பதனமடி சாமி, பதனமாக போய் 7 மக்களையும் பதனமா பாத்துக்க. கட்டு சாமி, தேவி, போக வேண்டாம், என் பேச்ச கேளடி. சாமி, நீங்க 1000 முறை சொன்னாலும் என்னுடைய மக்கள் பசியால் தவிப்பதை என்னால பார்க்க முடியவில்லை. நான் பசியை தீர்க்கத்தாங்க போறேன். கட்டு சாமி, தேவி, பெண்ணே, ஐயோ மண்ணை விட்டு மனம் போகுமா? ஐயோ மனம் போகுமா? ஐயோ என்னை விட்டு கண்ணே நீ விரியா. ஐயோ,